ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் 10 புக்குடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் போயம் டஸ்ட் ஆஃப் ஸ்னோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் என்னென்னு பார்த்துடலாம். த வே அ க்ரோ ஷூக் டவுன் ஆன் மீ, த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ ஃப்ரம் அ ஹெம்லாக் ட்ரீ ஹேஸ் given my heart a change of mood and saved some part of the day I had ruled. இதுதான் போயம். ஸோ இந்த போயம் எழுதுனது ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு போயம் எதை பற்றினது அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போயட் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. பாசிட்டிவ் திங்ஸை நம்மளால் நெகட்டிவ் சரௌண்டிங்ஸ்லேயும் தேடி கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் ஹாப்பினஸ்ஸை க்ளூம் அப்படின்னா சோகம் இல்லையா, சோகத்துலேயும் நம்மளால் பார்க்க முடியணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு போயம். ஒரு நல்ல லைஃப் லெசனை கொடுக்குது இந்த சின்ன போயம். ஸோ இந்த போயம் வந்து லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்துக்கலாம். எந்த இடத்துல அவர் வந்து எது நெகட்டிவாக பார்த்துருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து த வே அ க்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ க்ரோ அப்படின்றது வந்து இல் ஓமனை குறிக்குது. அப்படின்னா ஒரு கெட்ட விஷயமாக அது க்ரோவை வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக. ஏன் அது க்ரோ நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக சொல்லியிருக்காங்கன்னா, இட் மே பி டியூ டு த பிளாக் கலர் அண்ட் த வே இட் இஸ் சிங்கிங். ஸோ மற்றதுலாம் வந்து மற்ற பேர்ட்ஸ்லாம் வந்து சிங்கிங்னு சொல்லுவோம். பட் க்ரோ வந்து இனிமையாக வந்து எதுவும் பண்ணாது, அது வெறும் கத்த தானே செய்யும், கத்துதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் அதை வந்து மேபி நெகட்டிவாக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அதோட டார்க் கலர்னாலையும் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அது நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. ஷூக் டவுன் ஆன் மீ தி டஸ்ட் ஆஃப் ஸ்னோ ஃப்ரம் அ ஹெம்லாக் ட்ரீ. இங்கே ஹெம்லாக் ட்ரீ அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, பாய்சனஸ் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெம்லாக் வந்து பாய்சனை குறிக்குது, இட் ஹேஸ் பாய்சனஸ் அட்ரிபியூட். ஸோ அதுவுமே நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, போயட் வந்து சோகமாக இருக்கார். அந்த சோகத்துலேயே அவர் வந்து அந்த நாளை கடத்துறாரு. ரொம்ப நேரம் அவர் வந்து கவலைப்பட்டுருக்காரு ஏதோ விஷயத்த நினச்சி. அன்டில் இந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஒரு ஆக்ட் நடக்குது. இந்த ஆக்ஷன் என்னென்னா, ஒரு க்ரோ ஹெம்லாக் ட்ரீ மேலே இருந்த ஸ்னோவை தட்டி விடுது. இப்போ வந்து வின்டர் டைமாக இருக்கலாம், அவர் இருந்த இடத்துல வந்து பனி பெய்யறதா இருக்கலாம். ஸோ பனி வந்து ஹெம்லாக் ட்ரீ மேலே ஆல்ரெடி இருந்திருக்கு. அண்ட் அந்த க்ரோ வந்து அங்கே உட்காரும் போது ஹெம்லாக் ட்ரீ மேலே இருந்த அந்த ஸ்னோ வந்து கீழே வந்து அவர் மேலே விழுகுது. அண்ட் அந்த மாதிரி விழுகும் போது அவருக்கு என்ன நடக்குதுன்றது செகண்ட் ஸ்டான்ஸால் கொடுத்துருக்காரு. ஹேஸ் கிவன் மை ஹார்ட் a change of mood and saved some part of the day I had ruled. ஸோ அந்த ஒரு ஆக்ட் அவரோட மனநிலையை மாற்றிடுச்சு. சேடாக இருந்த அந்த சேஞ்ச் ஆஃப் மூட், அவரோட மூடு மாறிடுச்சு. அண்ட் சேவ்ட் சம் பார்ட் ஆஃப் த டே ஐ ஹேட் ரூட். அப்படின்னா என்னது, ரூட் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஹெல்ட் இன் ரெக்ரெட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவர் கவலைப்பட்டுட்டே இருந்தார் இல்லையா, அந்த நாளுடைய ஒரு பகுதியை சில மணி நேரங்களை அது வந்து காப்பாற்றிடுச்சுன்ற மாதிரி தான். ஸோ சேவ் சம் பார்ட் ஆஃப் த டே ஐ ஹேட் ரூட்னா கவலைப்பட்டுட்டே இருந்திருக்கணும். ஆனால் இந்த க்ரோவோட இந்த ஆக்ட்னால அது நின்று அதுக்கப்புறம் அவர் மூட் மாறி அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலை இந்த சேட்னஸ்லேயே, நம்ம வந்து கொஞ்சம் டைமை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவிட்டியை நம்ம நெகட்டிவிட்டிலேருந்தும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கற்றுக்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நெகட்டிவ் திங்ஸ் தான் எப்போவுமே சேட்னஸை தான் கொடுக்கணும் கிடையாது, அது சம்டைம்ஸ் ஹாப்பினஸையும் கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அவரோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, நெகட்டிவ்னு எதெல்லாம் சொசைட்டியில் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நெகட்டிவாக மட்டும் பார்க்காதீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஹாப்பினஸையும் தேடலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இங்கே வந்து என்ன பொயட்டிக் டிவைசஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டஸ்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்றது ஒரு பொயட்டிக் டிவைஸ், மெட்டஃபர். ஸோ இந்த ஸ்னோ இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க டஸ்ட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டஃபர்னால் என்னது, லைக்கோ ஆஸோ இல்லாமல் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறது தான் மெட்டஃபர். ஸோ இங்கே வந்து ஸ்னோவை என்ன சொல்லியிருக்காங்க, டஸ்ட்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் டஸ்ட் ஆஃப் ஸ்னோ. ஸோ இது வந்து மெட்டஃபர். அடுத்து வந்து ஹெம்லாக் ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஹெம்லாக் ட்ரீன்றது வந்து பாய்சனை குறிக்குது. ஸோ அது வந்து சிம்பாலிசம். ஹெம்லாக் ட்ரீ இஸ் அ சிம்பிள் ஆஃப் பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது சிம்பாலிசம். அண்ட் அடுத்த விஷயம் வந்து சினக்டாக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ் கிவன் மை ஹார்ட்டில் அந்த சென்டென்ஸில் இருக்குது. இங்கே சினக்டாக்னால் என்னென்னா, ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸையோ இல்லை ஒரு ஃப்ரேஸையோ இல்லை ஒரு ஈவெண்ட்டையோ சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கு. இங்கே ஹேஸ் அப்படின்றது என்னது, இந்த ஃபுல் ஆக்டையுமே இங்கே மேலே நடக்குது இல்லையா, இந்த ஃபுல் விஷயத்தையுமே இந்த ஹேஸ் மூலமாக அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு.
இந்த ஃபுல் இன்சிடெண்ட் தான் வந்து அவரோட ஹார்ட்டுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடை கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் சினெக்டாக். அடுத்த விஷயம் வந்து அலிட்ரேஷன் இருக்குது. எங்கன்னா ஹேஸ், இங்கே ஹெச்சும் ஹார்ட்டும், ஹேஸ் ஹார்ட், அதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ்டு சம் பார்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துலையுமே அலிட்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த போயட் வந்து நேச்சர் போயட். அவர் நேச்சரில் இருக்க நிறைய விஷயங்களை எடுத்து நமக்கு வந்து நிறைய லைஃப் லெசனுமே நிறைய வாட்டி சொல்லித்தர ஒரு போயட் தான். ஸோ இவரை வந்து நேச்சர் போயட்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மீ. தேங்க்யூ.